உள்ளவனுங்க எல்லாம் அவளை அட்டாக் பண்ணி ஒரு பிளே ஒண்ணு பண்ணானுங்க பாரு. வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ற அளவுக்கு நான் போயிட்டேன் பாத்தியாடா. அதை மட்டும் என்னால ஆக்செப்டே பண்ண முடியாது. நான் பொம்பளைதான், நீ அந்த தேவை இல்லை அப்படின்னு தூக்கி போடுறது கரெக்டு அது அப்படின்றதுக்காக தான் அந்த ரெட் கார்டே கொடுத்த மாதிரி தான் தோணுச்சு. ஹாய் வணக்கம் மக்களே, நிலாஸ் பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த பிக் பாஸ் வந்தால் தான் லைஃப் வந்து வேறு லெவலுக்கு போகும், லைஃப் மாறும், லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறாங்கல்ல, இங்கே ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. உன்னுடைய எண்ணம், செயல், நீ உன்னுடைய அதில் காட்டுற ஆர்வம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாலே அது கரெக்டான நேரத்தில் உன்னை வந்து கண்டிப்பாக அடைஞ்சே தீரும். இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவுக்கு வந்து உங்கள் லைஃப்பை தயவு செய்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஏன்னா இது மக்கள் ஓட்டு அடிப்படையில் யாருமே போடுறது கிடையாது. அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டீம் முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட் அந்த விஜய் டிவிலேருந்து வரவங்களா இருந்தால் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க விருப்பப்படி தான் நடக்குது. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பொண்ணு அதில் அஃபெக்ட் ஆகி நிற்கிறதுனால சொல்கிறேன். தயவு செய்து இங்கே வந்தால் தான் சேஞ்ச் ஆகணும் டயலாக் விட்டுட்டு போயிட்டு நீங்களே நானே வாலண்டரியாக வந்து வாயை விட்டுக்கிட்டேனே, வலையில் விழுந்துட்டனே அப்படின்ற அளவுக்கு தயவு செய்து இருக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஷோன்றது மானம், ஈனம், சூடு, சொரணை, வெக்கம், மானம் எதுவுமே வேண்டாம், எனக்கு பணம் மட்டும்தாண்டா வேணும், இதனால் கிடைக்கக்கூடிய புகழ் மட்டும்தாண்டா வேணும்னா தாராளமாக நீங்கள் போங்க. இவ்வளோ சீசனில் நம்ம நினச்ச மாதிரி யாரும் வின்னரும் கிடையாது, நம்ம நினச்ச மாதிரி இந்த ஷோ ரொம்ப என்டர்டெயினும் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி ஓட்டு அடிப்படையில் தான் இவங்க வெளியேற்றுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்க்குற நம்ம தான் முட்டாள். இதில் லைஃப்பை லாஸ் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க தாராளமாக அந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போங்க. இதுதான் என்னுடைய பர்சனல் அண்ட் கைண்ட் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சுட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். டே 90ல் இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இவ்வளோ நாள் கடந்து வந்த பார்வதின்னு ஒரு பொண்ணு அவளோட லைஃப்பில் சொல்லுவாங்கள்ல, தன்வினை தன்னை சுடும், ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவ்வளோ நாள் ஷோவை ரன் பண்ண பொண்ணு, இவ்வளோ நாள் அவள் இந்த ஷோவுக்கு தேவைப்பட்டா, இவ்வளோ நாள் அவள் இல்லைன்னா கண்டென்ட் இல்லை, அவள் இல்லைன்னா ப்ரமோ இல்லை, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு 90வது நாள் இனி இவ தேவை இல்லை அப்படின்னு தூக்கி போடுறது கரெக்டு. அவ செஞ்ச செயல்னாலதான் தூக்கி போட்டா, அவ செஞ்சது சரி தப்புன்ற விமர்சனத்துக்குள்ளேயே நான் போகல. அது வந்து தவறுதான். ஒரு மனுஷனா நின்று பார்க்கும்போது ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு செஞ்சாலும், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செஞ்சாலும், யாருக்கு செஞ்சாலும் ஜெண்டர் வந்து பிரச்சனையே கிடையாது. தப்புன்னா அது தப்பு தான். பட் அந்த தப்புல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவு ஓகே ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. இந்த ரெட் கார்டே எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, இவங்க மீடியா பக்கம் போய் எதுவும் வாயை திறந்துடக்கூடாது, எதுவும் வாயை திறந்து பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ரெட் கார்டே கொடுத்த மாதிரி தான் தோணுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்தே கம்ருதீனோட ஹிஸ்ட்ரி அந்த பிக் பாஸ் வீட்டில் எடுத்து பார்த்தோம்னா, அன்வான்டாக பேசுறது, அன்னெசரியாக வேர்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது, மரியாதை கொடுக்கறது கிடையாது, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஓவராக அட்டாக் பண்ணி பேசுறது, ரொம்ப ஒரு பையனாக இருந்தால் கையை நீட்டுறது, இது எல்லாம் அப்போலேருந்தே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த இப்போ வந்து எண்டு கார்டு கொடுத்து ரெட் கார்டு கொடுக்கறது கூட ஆக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த பழையெல்லாம் தூக்கி பார்வதி மட்டும்தான் காரணம், பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் இப்படி ஆச்சு, இல்லாட்டினா அவன் சூப்பராக விளையாண்டான் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒரு கிராஃப் ஒன்று மேக் பண்ணுறீங்க பார்த்தியாடா, அதை மட்டும் என்னால் ஆக்செப்டே பண்ண முடியாது. வந்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ற அளவுக்கு நான் போயிட்டேன். பார்வதினால அவன் கேட்டானா, அவனால பார்வதி கேட்டானா, 2 பேருமே கூட்டு கலவானிங்க தான், 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. அது எல்லாமே நமக்கு புரிகிற விஷயம்தான். ஆனால் நேத்தி வந்து ஒரு இப்படி நடந்துருச்சு ஒரு பெண்ணுக்கு அப்படின்ற ஆதங்கத்தில் நானே வீடியோ அப்படி திட்டி கேவலமாக தான் போட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நடக்கிறது மூலமா வந்து பண்றதுக்கு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது இந்தியன் நம்பர் 1 கிரேட் ஆக்டர், வேர்ல்ட்லேயே ஃபேமஸான கிரேட் ஆக்டர் வந்து ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு போனாங்க பார்த்தியா. இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும், இவங்களுக்கு வீட்டிலே வைக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லி ஒரு தகுதியுள்ள ஒரு 2 நபர்களை இவங்களோட ட்ராமாவுக்கு கீழே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஏங்க அங்கே விழுந்தது ஒருத்தவங்களோட மெடிக்கல் இஷ்யூஸில் நம்ம கையே வைக்கல, அந்த இதுக்கே போகலைங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு பேனிக் ஆகுறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் சாண்ட்ராவோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்தப்ப அப்படியே யானை பலத்தோடு இருக்கிற மாதிரியும் வாலண்டரியாக போய் இவன் தான் ஈஸி டார்கெட்டு, வெளியிலே இவனுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, இங்கே ஈஸியாக அவனை டார்கெட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு விஷயம் திவாகர் சொன்னதுக்கு நைட்டோட நைட்டாக அவனை வச்சு எல்லாரும் கூட்டமாக செஞ்சீங்களேடா. அப்பெல்லாம் இந்த சாண்ட்ராவுக்கு எங்கேருந்து வீரம் வந்துச்சுன்னு தெரியல. நீ தள்ளி மட்டும் நீ யாரையாவது கார்ல இருந்து விட்டு அப்போ லாஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட் போகும்போது திவ்யா கூட ஹஸ்பண்டை சேர்த்து வச்சு பேசுறது என்ன, பாரு கூட ஹஸ்பண்டை சேர்த்து வச்சு பேசுறது என்ன. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு வேலை கூட அவங்க செய்யாம சாப்பிட்றது தூங்குறது இதில் இடையில ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன தூங்க விட மாட்டான்னு ஒரு ட்ராமாவை ஒன்று கிரியேட் பண்ணி ஏன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க நடிக்கிறாங்க, இவங்க தேவையில்லாமல் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால எங்கள் ஃப்ரீடம்லாம் போகுது, இவங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் எல்லாமே சர்வே பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன்னு யார் இந்த ஹவுஸ்மேட்ஸே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்வதிக்குன்னு வரும்பொழுது அவ கிக் பண்ணது இது எல்லாமே தப்பு. அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே நான் போகல. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையை வச்சு வீட்டில் உள்ளவனுங்க எல்லாம் அவளை அட்டாக் பண்ணி ஒரு பிளே ஒன்று பண்ணானுங்க பாரு. உண்மையிலேயே மனிதாபிமானத்தோட உணர்வோட இறங்குனது சபரியும் வினோத் மட்டும்தான். ஆனால் இதில் இடையில வந்து கழுவுற நழுவுற மீன் மாதிரி ஒருத்தவன் வந்து விக்கல்ஸ் விக்ரம் பேசினான் பாருங்க வார்த்தைகள்லாம். அதில் ஏங்க அவன் கேடு கெட்டவன்னா அவன் வந்து கெட்டவன், அவங்க வந்து இப்படி தான் பண்ணுறாங்கன்னா அதை வந்து திரும்ப இவ்வளோ ஹைப்பர் ஆகி இவ்வளோ டென்ஷன் ஆகி அப்படியெல்லாம் வந்து எடுத்து வச்சு பேசுகிற அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களோட சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. கேட்கல நேத்து நான் உனக்கு கேட்கலையா சுபி? அவங்கள ஒருத்தவங்க எட்டி உதைக்கும் போது உண்மையிலேயே அவங்க பேனிக் ஆகிட்டாங்க, விழுந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நடிக்கிறேன்னா பிக் பாஸ் எங்களால் இந்த கேமை எந்த சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த கேம் எங்களுக்கு வேண்டாம், மார்க்கும் எங்களுக்கு வேண்டாம், எங்களை விட்டுருங்க, இவ்வளோ கேவலமாக இவங்க பேசும்போது இந்த கேமை நாங்கள் ஏன் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் இறங்கி இருந்தீங்கன்னா நீங்களாம் உத்தம புத்திரன்கள், நீங்களாம் ரொம்ப நியாயவாதி, நீங்களாம் கரெக்டான ஆளுங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவளுக்கு போகக்கூடாது, நான் ஜெயிக்கணும், அவள் உயிரே போய் சாண்ட்ரா செத்தாலும் பரவாயில்ல அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தின அரோரா திவ்யா சுபிக்ஷா இந்த 3 மூதேவிகளையும் என்ன சொல்லி வார்த்தைகளால திட்டுறதுன்னே தெரியல. அழுதுட்டு வர்றாங்க. எங்களுக்கும் எல்லாத்துக்கும் பேச தெரியும். ஒருத்தி டோட்டலா சரண்டர் ஆயிட்டா, தப்பு பண்ணிட்டா, அவளை மேல மிதிச்சு நீங்க மேல வந்து அதுல என்னடா சாதிக்க போறீங்க? அரோராவோட ஹிஸ்டரியெல்லாம் எடுத்து பாருங்க. 50 நாளாக அவள் என்னங்க மிக்சர் தின்னுட்டு இருந்தாங்க. துஷாத்னு ஒரு ஆளை யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அவ லவ் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அங்கிருந்து இங்கே வரும்போது நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்னு ஏற்றி விட்டு இவ தேவையில்லாத பொசசிவ்னஸ் 2 பேருக்கும் கிரியேட் பண்ணி விட்டு அந்த 2 கப்பலையும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அரோரா தான். நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா இருந்தவங்களை போய் தூண்டி விட்டு அவன் சும்மா இருக்கிறான், ஏதோ ஒரு ஃபீல் இருக்குன்னா அது காலப்போக்கில் அதுவே மாறிடும். வாடா இங்கே படுறா, வாடா கட்டி பிடிக்கலாம், வாடா இப்படி சுற்றுறான், நீ எனக்கு அது குடுறா இது குடுறான்னு ஒருத்தையை ட்ரிகர் பண்ணி விட்டு அவளை தேவையில்லாமல் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவளை டோட்டலாக ஆஃப் பண்ணி ஃபுல்லாக மைண்ட் கேம் விளையாண்டு இந்த என்ன அரோராலாம் வந்து பேசுற அளவுக்கு இவன் நடந்துகிட்டா பார்வதின்னு நினைக்கும் பொழுதுதான் மனசு வலிச்சு காட்டுறாங்க. லிட்டரலா பாரு சிரிக்கிறாங்க, கம்முறுதிரும் சிரிக்கிறாங்க. இவ வெளியிலேயே அசிங்கம் பண்ணிட்டு போனவ இவ உள்ள. அப்ப உள்ள போயிட்டு இப்ப பார்வதி அசிங்கம் பண்ணிட்டு வெளில போறா. 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அரோரா வந்து ரொம்ப உத்தம புத்திரி மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுறா பாத்தீங்களா. மன்னிப்பு கேட்டது கூட இவ பாத்தியா எப்படி மன்னிப்பு கேட்கிறா அப்படின்னு சொல்லி அதுல கூட நீ ஒரு கண்டென்ட் போற வரலாம் கூட அவட்ட இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அவ இல்லைன்னா இந்த ஹவுஸ்ல இவனா இருக்கட்டும், கம்ருதினா இருக்கட்டும், இவங்க அரோராவா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், இந்த 3 செயின் வந்து ஃபார்மேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்வதிட்ட இருந்துதான். அப்ப போகும்போது கூட கண்டென்ட் அவகிட்ட இருந்து புடுங்குறிய, நீ வெக்கமா இல்ல? நீலாம் ஒரு ஆளா? நீலாம் வந்து உண்மையிலே வந்து பார்வதி உனக்கு போட்ட பிச்சை தான் அந்த டிடிஎஃப் அப்படின்றது, பிச்சை தான் உனக்கு போட்டது. அவளை வச்சுதான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீ ஓட்டுன, அவளை வச்சுதான் பண்ண. இதுல சாண்ட்ரா என்ன எனக்கு இதுல ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா, எங்க 2 குழந்தைங்களுக்கு தாயுங்க,
10 இயர்ஸ் 20 இயர்ஸாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கங்க. ஒரு பேனிக் அட்டாக் வர அளவுக்கு அந்த பொண்ணு ஒன்று உதச்சிச்சு அப்படின்னா இதை மக்களே நீங்களே அந்த சீனை ஒரு முறைக்கு 2 முறையாக பாருங்கள். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றத தயவு செய்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த அளவுக்கு ஒன்றை கிரியேட் பண்ணி விட்டு அவங்கள வெளியில் அனுப்பி அவ பண்ணது தப்பு, அவ கேடு கெட்டவ, அவ கெட்டவ, அவ மோசமானவ, அவ துரோகி, அவ வந்து இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா சாண்ட்ரா இதன் மூலமாக நீ தீனி போட்டுக்கிறியே. நீ அவளை ஏங்க உண்மையான ஒரு ஃப்ரெண்டுங்க, சரியா, கேமாகவே இருக்கட்டுங்க, உண்மையான ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்கங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்டு கூட நான் சண்டை போடுறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது, அவங்க அப்பா அம்மாவே அடிக்கவே வந்தாலுமே நான் என்ன தெரியுமா, ஐயோ வேணாம், என்னால் தான் அந்த பிரச்சனை, நானும் தான் அதில் தப்பு பண்ணியிருக்கேன்னு சரண்டர் ஆகுவோமே ஒழிஞ்சு நீ இவ வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, இவ லைஃப் கெரியரே க்ளோஸ் பண்ணுன்ற அளவுக்கு போகிறது என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க சொல்லுங்க. தப்பு பண்றது தப்பு தான், அதை மன்னிக்கிறது அதை விட நல்ல குணங்க அது. அப்ப கூட அந்த டைம்ல கூட வந்து கமருதீன் காலில் விழும்போது கூட நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, அதை என்னால ஆக்செப்டே பண்ணிக்கவே முடியாது நிஜமாலுமே. அவ பார்வதியை பார்த்துட்டு ஓடுறது இதெல்லாம் எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ஸ்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க கேமுன்னு நினச்சிட்டு ஒரு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. அப்போ நீ ஒன்று பண்ணுறிய, அது என்னது? அதை திரும்ப 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 மெருகு ஊட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா, அது என்னது? இந்த மாதிரிலாம் ஹியூமன்ஸை நான் பார்த்தது இல்லைங்க. சொல்லுவாங்க தேவைக்காகவும் சந்தர்ப்பத்துக்காகவும் தனக்கு பயன்பாடு இருக்கும் பொழுதும் ஒரு சில பேரை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் இவங்களை பார்த்து தான் கற்றுக்குறோம். ஓ இப்படி தான் நம்மளாம் யூஸ் பண்ணுவாங்க போல அப்படின்றது இப்போ தான் நம்ம தெரியுது. வச்சுக்கோங்க, இதை இப்ப வெளில போய் இதோட இதை கட் பண்ணி அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது 3 மூதேவியும் காரை விட்டு இறங்கவே இல்லை. எனக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ கேவலமாக அவன் பேசுகிறான், அது கூட எனக்கு பரவாயில்லடா, எனக்கு பாயிண்ட்ஸ் தானே முக்கியம்னு உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை ஏறுன்னு ஏறுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? திவ்யா நீலாம் பேசுறியே, நான் கேட்குறேன் உன்னை பார்த்து, உனக்குலாம் ஏதாவது அந்த நேரத்தில் ஒருத்தி டோட்டலாக சரண்டராக இருக்கும்போது நான் தான் பெரிய வீரன்னு போய் நீ காட்டுறியே, அது எந்த மாதிரியான ஒரு விஷயம்? திரும்ப 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 முடிஞ்சிருச்சு, அவங்க தப்பையே உணரல, அவங்கள்ட்ட போய் பேச என்ன பிரயோஜனம்? நீ சொல்லி மட்டும் ஏதாவது தெரிய போதா? உணர போறாங்களா? ஏதாவது நடக்க போதா? நீ என்ன பார்த்து முறைகிறது? முதல்ல அப்ப அந்த சந்தர்ப்பத்தை இவ்வளவு கேவலமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது எந்த மாதிரியானது? அவர் விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு, எப்ப நீங்க இதுல பண்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது இப்படி பண்ணதுல. ஸோ இந்த டோட்டலாக ஆஃப் பண்ணியிருக்கணும், இந்த கேமையே ஆஃப் பண்ணியிருக்கணும், எங்களால் ப்ளேவே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்கணும். அப்போ அவங்களுக்கு நடந்ததுதான் நாளைக்கு எங்களுக்கு நடக்குங்க. நாங்கள் எப்படிங்க சேஃப்டியாக உணர்றது? எங்களால் இந்த கேமை வந்து கண்டிப்பாக தொடர முடியாதுன்னு இறங்கியிருக்கணும். கேட்டால் சீட் பெல்ட் போட்டு ரொம்ப சேஃபாக உட்காந்துக்கிட்டு அழுகலாம். என்ன ஒரு கேவலம் கன்றாவியான ஒரு கேரக்டர்ஸ்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சர்வே பண்ணி மூவ் ஆன் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆவுன்னா வந்து பார்வதி 90 நாளாக அவளை வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்களாம் சம்பாதிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ அவள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா. இப்போ நம்ம வீட்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க, தப்பு பண்ணிட்டாங்க, ஆமாங்க, செம்ம டென்ஷன் ஆகும். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்கள அப்படி வச்சு செய்யணும் மாதிரி ஆத்திரம் தான் வரும். ஆனால் நிஜமா அந்த ரெட் கார்டு கொடுத்துட்டு அவங்க போகும்போதெல்லாம் நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, சை 90 நாளாக ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க, அவங்கள இப்படி ஒரு அசிங்கப்படுத்தி இப்படி அனுப்பணுமா, எதுக்கு, என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா கமருதீனுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருந்தால் அவங்க இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட ரியாக்ஷன் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிஜமாலுமே ஃபீல் ஆச்சு. ஓகே தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் வந்து ரெட் கார்டு கொடுத்தா அவங்க கெரியரு டோட்டலாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு உள்ள ஜந்துக்கள்லாம் இருக்கிறானுங்கன்னா அப்போ இவனுங்களாம் லைஃப்பில் உருப்பிடுவானுங்களாங்க? உருப்பிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சாண்ட்ராவோட லைஃப் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதோட அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் வந்து கெரியரே க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மூவ் ஆன் பண்ணியே போகவே முடியாது, அவ்வளோதான். இது இவங்க பண்ணாங்க அதனால அதுக்கு ஒன்று அப்படிலாம் இல்லைங்க. இதை கடந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு எதுக்கு 6th சென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான்? இதுக்கு முன்னாடி இருந்த சாண்ட்ரா எப்படி, இதுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இருந்த சாண்ட்ரா எப்படி, அந்த டூரிங் த ப்ராப்ளம்ல அவங்க என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது இவங்க யூஸ் பண்ணது தப்புனா
அவன் கம்ருதீன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசினது. இது ஆரம்பிச்சது விக்ரம்கிட்ட தான் ஆரம்பிச்சது. அப்போ கம்ருதீன்கிட்ட மூவாயிரம் வருது. இதில் பார்வதி வந்து கேட்டிருக்கணும், டே இது வந்து கேம், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும். அவள் கண்ட்ரோல் பண்ணாது மிகப்பெரிய தவறான விஷயம். அப்போ அவளே வந்து கிக் பண்ணி வெளில தள்ளுறதுலாம் ஆக்செப்டே பண்ணவே முடியாது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த கெரியர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படி வந்து ஒரு ஃபேமுக்காக வந்து ஒரு ஃபேமிலியில் யாருமே இல்லாத ஒரு பையன் அம்மா இப்போ தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பொண்ணு வந்து இவ்வளோ போல்டாக இருந்து நிறைய விஷயம் நான் பார்வதிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங்லேருந்து அந்த பொண்ணு ஒரு விஷயத்துக்கு கூட நீ இப்படி பண்ணியம்மான்னு பாராட்டினதே இல்லை. ஒன்லி திட்டு மட்டும்தான். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே ப்ரெஸ்டேஷன் அதிகமாக போணுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதான் ஒரு விஷயமாவது இது பண்ணம்மா இப்படி பண்ணம்மா அப்படின்னு தூக்கி விடணும். எதுவுமே இல்லை, நாங்கள் இப்படி தான் உன்னை வந்து டார்கெட் பண்ணுவோம், உன்னை நெகட்டிவாக தான் உன்னை சித்தரிப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் கெட்டவ தான்டா, ரொம்ப கெட்டவ, கேடு கெட்டவ. 40 நாள் வரலும் உனக்கு திவாகர் அப்படின்ற ஒருத்தவன் இந்த ஷோவை ஓட்டுறதுக்கு தேவைப்பட்டான். 90 நாள் வரலும் பார்வதின்றவ ஒருத்தி இந்த ஷோவை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உனக்கு தேவைப்பட்டா. அப்போ அவள் லவ் கண்டென்ட் தான் பண்ணுறா அப்படின்னா அவளை நீ வான் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை யார் சொல்லியும் கேட்கல. அப்படிங்கும்போது இதெல்லாம் கடந்து ஒரு பொண்ணாக பார்க்கும்பொழுது பார்வதி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் வேற. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பணுமா அப்படின்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ரூமுக்குள்ள சொல்ற அந்த கண்டிஷன் இருக்கா? ஏன்னா இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணி அவள்கிட்ட நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, இதை கடந்து ஒரு ஷோவை வந்து ட்ராவல் பண்ணியிருக்கா. அதுக்காவது ஏதாவது ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கலாமே. ஸோ இந்த உள்ளவங்க கூட இப்படி யாருமே யோசிக்கவே இல்லையே அப்படின்றது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல சார். கம்ருதீன் அவங்க குழந்தைங்களை பற்றி பேசும்போது ஸ்டார்டிங்கில் பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று மேக் பண்ணியிருந்தா ரொம்ப வலிக்குது அது இது அப்படின்னு சொல்லியிருந்தா சபரிக்கு இவங்க ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்களா சொல்லுங்க. ஆதிரை மேலே இருந்தா அவளை வந்து ஒரு கேமில் விக்ரம் வந்து கீழே தள்ளி விட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்து அது ஒரு ட்ராமாவாக க்ரியேட் ஆகிருந்தா அதுக்கு இவங்க ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ எஃப்ஜே வந்து ஆதிரைன்னு ஒரு ஆளை வச்சு ப்ளே பண்ணது, வியானான்னு ஒரு பொண்ணை வச்சுட்டு ப்ளே பண்ணது, இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா? இதெல்லாம் எப்படி இவங்க நியாயப்படுத்துவாங்க? ரெட் கார்டு அதெல்லாம் செகண்டரிங்க. இது எப்படி நியாயப்படுத்துவாங்க? இதை எப்படி இவங்க சொல்லுவாங்க? என்ன மாதிரியான இது ஒரு கேம் ஷோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஆனால் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு கூட்டம். இந்த கூட்டத்தெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், வினோத்தை தவிர அந்த டைட்டில் வின் பண்றதுக்கு யாருமே டிசர்வான பர்சன் யாருமே கிடையாது. மட்டும்தான் டிசர்வ்டு, அவனுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் போறதுக்கானது. ஆனா இப்படி அட்லீஸ்ட் ஒரு ரன்னரப்பாவது வர வேண்டிய ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்து இந்த ஷோ ஃபுல்லாவே கம்ருதீன் இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த லாஸ்ட்ல ஒரு தப்பு இப்படி கிக் பண்ணது மட்டும்தான் பார்வதியோட பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஓகேங்க, எவ்வளோ சகிச்சுக்கலாங்க. இப்படி அன்னைக்கு விக்ரமும் சாண்ட்ராவும் உட்காந்து நான் உன்னை இப்படி அடிக்க சொன்னனே, ஏன்டா நீ அப்படி அடிக்கல அப்படின்னு சொல்லி பேசினவங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்க யாரும் ரொம்ப ஒழுங்குலாம் முன்னாடி பின்னாடி நல்லா அந்த நேற்று நடந்த சீனை, அந்த கார் சீனை நல்லா எடுத்து பாருங்க. உங்களுக்கு கிளியரா 6வது அறிவுன்னு ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு அந்த சீனெல்லாம் நல்லா கிளியரா புரியும். உட்காந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு புஷ் பண்ணி அவ்வளோ வினோத்லாம் வந்து இது இவளால தாண்டா அவன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் ஆக்செப்டே பண்ணிக்க முடியாது. இந்த அளவுக்கு நிக்க வச்சது காரணமா? பையன் ஆல்ரெடி அரோரா கூட இருந்தா அதுதான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இவர் தனியா இருந்தாலும் அதை தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சொல்லி கொடுத்தா மட்டும் கிடையாது, அவரோட நேச்சரே அதுதான். அவர் அப்படித்தான் பண்ணுவார். வாலண்டரியாவே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிற ஆள் தான் கம்ருதீன் அப்படின்ற ஒரு ஆளு. இவ பார்வதி தான் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விடுறான்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு நேச்சராகவே அவன் அதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி இவங்களை ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் சரியான விஷயம் தான். ஆனால் எண்டு வேற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாங்க, கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அவங்க வெளில போகும்போதெல்லாம் என் மனசே உடஞ்சு போச்சு. என்னடா இது லைஃப். இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையா அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் அவ்வளோ கட்டுப்படுத்தி அவ்வளோ அவளை பற்றி பண்ணது, செஞ்சது, போனது, வந்தது, எவ்ரிதிங் ஓகே. இவ்வளோக்கு கடந்து வந்து லாஸ்ட் செகண்ட்ல ஒரு பொறுமை இல்லாமல் இப்படி பண்ணது வந்து ஆக்செப்டே பண்ண முடியல. இது வந்து நம்ம ஒரு லெசனாக தான் எடுத்துக்கணும். இவ்வளோ பொறுமையாக இருக்கும், இவ்வளோ நடக்குது, கடைசி வரையிலும் இருந்து
அது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வெளில வந்து அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ரெட் கார்டு கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ணணும், இதுக்கப்புறம் இவங்க எதுவுமே மீடியாவுக்கோ எங்கேயும் போய் பேசவே கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று இது வந்து கொடுக்கணும், பீப்புள்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இதை கடந்து என்னை வந்து ஒரு அக்காவாவோ இல்லை ஒரு இவங்களை வந்து ஒரு அண்ணனாவோ வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து என்னோட மனசை ஆக்செப்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு முறைக்கு 100 முறை நல்லா யோசிச்சுக்கோங்க. இதில் தான் போய் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு லைஃப்பை வந்து முடிச்சுட்டு வராதிங்க. இன்னொன்று இந்த ஷோவில் போனவங்க எல்லாருமே பயங்கரமாக ஆயிட்டாங்களா, வேற லெவல் போயிட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அணியும் யாரும் பிடுங்கல. அப்படியே அவங்களோட ஆவரேஜ் அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த மாதிரி தான் 1 by 1 தான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் லைஃப்னு நினச்சிட்டு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன ஒரு மேப் போடுறாங்களா அந்த ரூட் மேப்ல தான் நீங்க ஓடணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இல்ல எல்லாத்தையும் அந்த அவன் மேல அப்படி கை காட்டி விட்டு போயிடுறது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனான கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.